ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆடி வெள்ளி ஸ்பெஷல் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி. இதை நீங்கள் விசேஷ காலங்களில் சாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சு படைக்கலாம். ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குங்க. அதிக பொருட்கள் தேவையில்லை. அரை கப் கடலைப்பருப்பு இருந்தால் போதும். நினச்ச உடனே செஞ்சு முடிச்சிடலாம். இது வரைக்கும் இவ்வளவு சுவையாக செஞ்சு சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. வாயில் வச்சதுமே கரைஞ்சிடுங்க. ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும், இனி அடிக்கடி இதை தாங்க செய்ய சொல்லி கேட்பாங்க. அம்புட்டு ருசியாக இருக்கும். கர்நாடகா ஸ்பெஷல் ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். அதுக்கு நான் அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 100 கிராம் கடலைப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அரை மணி நேரம் ஊற வச்சிங்கனாலே போதும், நல்லா ஊறிடும். இப்போ இதில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு இந்த கடலைப்பருப்பை மட்டும் அப்படியே ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிக்கங்க. தண்ணீரை ஒட்ட வடிய விட்டு சேர்த்துட்டு அரை கப் கடலைப்பருப்பு எடுத்தோம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்துட்டு அப்படியே ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வர விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. 2 விசில் வந்தாலே போதுங்க, அதிக விசிலும் விட வேண்டியதில்லை. இப்போ 2 விசில் வந்து ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கின பிறகு குக்கரை திறந்து பார்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா மலர்ந்து சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா குழைய வெந்திருக்கணும். இது மாதிரி அழுத்த பார்த்தே நல்லா மசிஞ்சு வருது பாருங்கள். இதை நீங்கள் கரண்டியெல்லாம் மசிக்க தேவையில்லை. இதை அப்படியே எடுத்து வலக்கரண்டியில் வடிகட்டிக்கங்க. எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணீர் பூரா வடிஞ்சு வரட்டும். இப்போ வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் அரை கப் கடலைப்பருப்பு எடுத்தோம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம், 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்துக்கங்க. அதிகமாக தண்ணீர் சேர்க்க வேண்டியதில்லை. வெல்லம் கரையிறதுக்கு தான் தண்ணீர் சேர்க்குறோம். வெல்லம் கரைஞ்சி வந்ததும் வடிகட்டிட்டு திரும்ப அதே வானலில் சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன். இது மாதிரி நல்லா நுரைச்சி கொதி வரணும். கரைஞ்ச பிறகு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். இது மாதிரி நல்லா நுரைச்சி வருங்க. பாகுப்பதெல்லாம் தேவையில்லை. வெள்ளைக்கரைசல் திக்கானா மட்டும் போதும். இப்போ இதில் 1 கிராம்பு சேர்த்துக்கங்க. மனம் நல்லாயிருக்கும். இது கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ இதில் வேக வச்சு வடிய விட்ட கடலைப்பருப்பை சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. கலந்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பாருங்கள், கடலைப்பருப்புலாம் நல்லா கொஞ்சம் குழஞ்சி வெள்ளை கரைசல்லாம் வற்றி திக்காக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. இனிப்பு சுவையை தூக்கலாக காட்டும். 1 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கங்க. கலந்துட்டு இதில் நெய்யில் வறுத்த முந்திரி, திராட்சை, தேங்காய் சேர்த்துக்கங்க. அதுக்கு நான் குட்டி கடாயில் 2 டீஸ்பூன் நெய் சூடானதும் அதில் 10 முந்திரி, உலர்ந்த திராட்சை, பொடியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்து வறுத்து இதில் சேர்த்துக்கங்க. சேர்த்து கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். அந்த தேங்காய், முந்திரி, திராட்சையோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப அருமையாக நல்ல மணமாக சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், கர்நாடக ஸ்பெஷல் ஸ்வீட் ஐஹிரிவா மண்டி ரெடியாக எடுத்துங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி சுவையில் செஞ்சு சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. இதை நீங்கள் ஆடி வெள்ளி ஸ்பெஷலாக அம்மனுக்கு நெய்வேத்தியமாக வச்சு படைக்கலாம். ஏதாவது விசேஷ காலங்களையும் ஈஸியான ஸ்வீட்டாக செஞ்சு கொடுக்கலாங்க. வாயில் வச்சதுமே வழுக்கிட்டு ஓடும். அந்த அளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.